ஜெய் சாயிராம். லட்சியமே இல்லாத வாழ்வு என்பது உண்மையில் வெறுமையாகத்தான் இருக்கும். லட்சியத்தோடு இருக்கலாம், வென்று காட்டலாம் மிக சுலபமாக. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, கவனமாக நான் சொல்வதை கீழ். இதை தாண்டி சென்றுவிட்டு பின் நீயே வருத்தப்படாதே, அலட்சியப்படுத்தி சென்று விடாதே என் பிள்ளையே. நிச்சயமாக உன் கையில் ஒன்று கிடைக்க செய்வேன் உன் சாயப்பா. வாழ்வு இன்னும் பல வருடங்கள் இருக்கினும் உன் வாழ்வு இப்பொழுது இருப்பதை விட சிறப்பானதாக மாற சில நொடிகளே போதுமானது என் பிள்ளையே. சில நொடிகளே போதுமானது. அனைத்தும் ஒரே நொடியில் மாற்றி காட்டுவேன் உன் சாயப்பா. ஆம் என் பிள்ளையே, அதுவரை உன்னுடைய இலக்கை நோக்கிய உழைப்பை நிச்சயமாக நிறுத்திவிடாமல் பயணம் செய்து கொண்டே இரு. இலக்கை அடையும் வரை உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும், அதற்கேற்றாற்போல காட்சிகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் கூட உன்னுடைய லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் மாற்றிவிடாதே என் பிள்ளையே. தோல்வி என்பது கடினமானதுதான். ஆனால் வாழ்வில் எதையும் முயற்சிக்காமலேயே இருப்பது தோல்வியை விட மிக மிக மோசமானது. யோசித்து கொண்டே இருப்பதை விட ஒரு முறை செய்து பார்க்கலாம். கிடைத்தால் வெற்றி, கிடைக்காவிட்டால் அனுபவமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகலாம். வாழ்வில் வெற்றி என்பது லட்சியங்களிலும் கோடிகளிலும் பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைப்பது மட்டுமல்ல என் பிள்ளையே. இதுதான் வெற்றி என்று தவறாக நினைத்து விடாதே. உன்னுடைய மகிழ்ச்சியை எந்த இடத்திலும் தொலைத்து விடாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய மகிழ்ச்சி எந்த இடத்திலும் இழக்காமல் நீ இருக்கிறாய் என்றால் அதுதான் மிகப்பெரிய வெற்றியை நீ அடைந்திருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னை பார்த்து விமர்சனம் செய்பவர்களை இயலாதவர்கள் என்பது புரிந்து கொள். அவர்களை பார்த்து புன்னகை செய்துவிட்டு சோர்ந்து போகாமல் கடந்து செல்வதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. அவர்களை பார்த்து மனம் வருந்திக் கொண்டே இருக்காமல் புன்னகையோடு அவர்களை கடந்து சென்றுவிடு. அது உன்னுடைய தன்னம்பிக்கை. அது உன்னிடம் அதிகமாக இருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு உன் கையில் உன்னை கொண்டு வந்து சேர்க்காமல் நான் ஓய மாட்டேன் என் பிள்ளையே. இந்த உலகில் உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. எதுவுமே இல்லை என்று நம்பு. சாதிக்க முடியாத காரியம், செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே உனக்கு கிடையவே கிடையாது. உன்னால் அனைத்தும் முடியும், எதுவாக இருந்தாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலும், எந்த ஒரு நிகழும் நிச்சயமாக வெற்றியில் மட்டும்தான் முடியும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய மனதில் வேதனைகளும் சுமைகளும் அதிகமாக விடாமல் பார்த்துக்கொள் என் பிள்ளையே. வேதனைகளும் சுமைகளும் அதிகமாகிவிட்டால் உன்னுடைய மன பாரமாகிவிடும். உன்னிடம் இருக்கும் பலம் கூட ஒரு காலகட்டத்தில் உனக்கே பலுவாக மாறிவிடும், மிகப்பெரிய பலுவாக மாறிவிடும் என் பிள்ளையே. ஒருபோதும் உன்னை நீயே பலவீனமாக எப்பொழுதும் நினைத்து விடாதே. உன்னுடைய பலவீனமான எண்ணம்தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தோல்வியை நோக்கி மிக வேகமாக இழுத்து செல்கிறது என்பதை புரிந்து கொள். தோல்வியை நோக்கி உன்னை அழைத்து செல்கிறது உன்னுடைய அந்த எண்ணம்தான். எனவே பலவீனமாக மனதை வைத்து கொள்ளாதே. பலமாக இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம். எது வந்தாலும் என்னால் சாதிக்க முடியும், வெற்றியை அடைய முடியும், எனக்கு துணையாக என்னப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு.
உனக்கு கிடைப்பது எல்லாமே கிடைக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆம் என் பிள்ளையே, உன்னை தடுக்க நினைப்பவர்களுக்கு நீ யார் என்று காட்டு. உன்னை தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீ யார் என்று காட்டு. நீ கீழே விழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீ யார் என்று காட்டு. உன்னிடம் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்துள்ளது என் பிள்ளையே. அதை எப்பொழுதுதான் உணரப்போகிறாய்? அனைவருக்கும் ஒளிமயமான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் நம்பப் போகிறாய்? உனக்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. கடினமான உழைப்பு ஒன்றை மட்டுமே விலையாக கொடுத்துதான் நீ சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்பதை, எதையுமே நீ சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றிக் கொள்வதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. சற்று தாமதப்படுத்தினால் அது நல்லது அல்ல என்பதை உன் மனம் தானாகவே மாறிவிடும். எதற்காகவும் தயங்கி நின்று உன் வாய்ப்புகளை வீணாக நழுவ விடாதே. வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்த கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, நீ எதையும் முடியும் என்று உறுதியாக நம்பும் பொழுது, அந்த நம்பிக்கை உன் மனதில் உறுதியாக இருக்கும் பொழுது, முடியாதது என்று இங்கு எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்லை என் பிள்ளையே. முடியும் என்று நம்பு. முடியாததையும் முடித்து காட்டும் உன் மனது. உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு பலம் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய பலம்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்வு என்பதை புரிந்து கொள். பலவீனம் என்பது உன் வெற்றியை தடுக்கும் என்பதையும் புரிந்து கொள். பலவீனம்தான் உன் வாழ்வையே நிலைகுலைய செய்யும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய பலவீனங்கள் எந்த சூழலிலும் உன்னை வீழ்த்தி விடாமல் பார்த்துக்கொள் என் பிள்ளையே. ஆம் என் பிள்ளையே, எந்த சூழலிலும் அது வீழ்ந்து விடாமல் பார்த்துக்கொள். உன்னுடைய பலவீனங்களை எதிர்கொண்டு உன் எதிர்கால வாழ்வை பலப்படுத்த கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய எதிர்கால வாழ்வு உன் கையில் தான் இருக்கிறது. பலவீனமாக இருக்காதே, தைரியமாக இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகிறாய்? உண்மை உன்னை எப்பொழுதும் கைவிடாது என் பிள்ளையே. எப்பொழுதுமே பொறாமை குணத்தை மட்டும் கொஞ்சம் விலக்கியே வைத்துவிடு. அப்பொழுதுதான் இதுவரையிலும் நீ செய்யாத மகத்தான செயல்களையெல்லாம் செய்து முடிப்பாய், மிக வெற்றிகரமாக. ஆனால் பொறுமையோடு இரு. பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைத்தே தீரும். பொறுமையும் நம்பிக்கையும் யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் வெற்றியும் பிரகாசமும் பிரம்மாண்டமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிள்ளையே, நான் கூறுவதை கேட்டுதான் எப்பொழுதும் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுதும் அப்படித்தான் நடப்பாய் என்று நம்புகிறேன். கவனமாக இரு. நிச்சயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும். நான் கிடைக்க செய்வேன், சர்வ நிச்சயமாக. நீ எதிர்பார்த்தது அனைத்துமே நடக்கும் சூழலை நான் இன்றே உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன், உருவாக்கி தரப்போகிறேன். அந்த சூழல் நிகழும் பொழுது சந்தேகமே இல்லாமல் சகலமும் சாயப்பாதான் என்று உன் சாயப்பாவிடமே சரணடைந்து விடுவாய். அதுதான் நடக்கவும் போகிறது. எப்பொழுதுமே உன் வாழ்வு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் நிரம்பியே காணப்படும். எப்பொழுதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிம்மதியாகவே நீ வாழ்வாய். இதை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையாகவே இருக்கும். ஒரு சமயம் கிருஷ்ண பகவானும் அர்ஜுனரும் தோட்டத்தில் ஒரு அழகான பாதையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவை ஒன்றை அவர்கள் பார்த்தார்கள். கிருஷ்ணர் அதை சுட்டி காட்டியபடி, அர்ஜுனா, அந்த பறவையை பார், அது புறாதானே என்று கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. உடனே அர்ஜுனர், ஆம் பிரபு, அது கண்டிப்பாக புறாதான் என்று
கூற முற்பட்டதும் கிருஷ்ண பகவான், சற்று பொறு, கழுகு போல் எனக்கு தோன்றுகிறதே, அது ஒரு சமயம் கழுகோ என்று தன்னுடைய கேள்வியை எழுப்பினார் கிருஷ்ண பகவான். உடனே அர்ஜுனர், ஆமாம், அது நிச்சயமாக கழுகுதான் என்று அர்ஜுனனிடமிருந்து பதிலும் வந்தது. உடனே கிருஷ்ண பகவான், இல்லை இல்லை, அது கழுகு மாதிரியே இல்லை என்று கிருஷ்ணர் கூறி, கண்டிப்பாக அது காகம்தான் என்று தன்னுடைய நினைவை கூறினார். சந்தேகமே இல்லை கிருஷ்ணா, அது காகமேதான் என்றவாறு அர்ஜுனன் மீண்டும் கிருஷ்ணரிடம் பதிலுரைத்தான். அந்த தருணத்தில் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அர்ஜுனனை செல்லமாக கடிந்து கொண்டு, நண்பா, நீ என்ன குருடா? உனக்கு சொந்தமாக கண்கள் இல்லவே இல்லையா? நான் எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கேட்டார். அதற்கு அர்ஜுனனோ, கிருஷ்ணா, நான் என் கண்களால் காணும் ஆதாரங்களை விட உன் சொற்களின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீ எது சொன்னாலும் அதை உருவாக்குவதற்கான சக்தி உங்களுக்கு இருக்கிறது. அதை ஒரு காகமாகவோ புறாவாகவோ அல்லது கழுகாகவோ நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும், மாற்றியும் காட்ட முடியும். ஆகையால்தான் நீங்கள் ஒன்றினை காகம் என்று சொன்னால் அது காகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினேன். நீங்கள் கழுகு என்று சொன்னால் அது கழுகாக இருக்கும் என்றும் கூறினேன். மீண்டும் நீங்கள் புறா என்று சொன்னால் அதை புறா என்று நான் மீண்டும் கூறுகிறேன் என்று தன்னுடைய எண்ணத்தை விளக்கினாராம் அர்ஜுனர். பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதையே மிகப்பெரிய சான்று. ஆசிரியர் கடவுளின் மீதும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நன்மை தீமைக்கு இடையில் உள்ள போரை வெல்ல கிருஷ்ணர் மீது அர்ஜுனன் வைத்த அந்த பக்தியே முழு முதற் காரணமாக இருக்கும். வெற்றிக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை மிக மிக அவசியம். கடவுள் பக்தனை விட பக்தியை மட்டுமே விரும்புவார் என்பதுதான் உண்மை. நம்பிக்கை, இறைவன் மீது அதீத நம்பிக்கை வைத்துவிட்டால் நம் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல விதமாகவே நடக்கும் என்பது அந்த இறைவனே கொடுத்த வரம். என் அன்பு பிள்ளையே, அந்த நம்பிக்கையை உன் சாயின் மீது நீ வைப்பாயென்றால் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். நான் கூறியதும் எல்லாமே உனக்கு நிறைவேறும். கிருஷ்ணர் அர்ஜுனன் மீது வைத்த நம்பிக்கையை நீ என் மீது வைப்பாயானால் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடைபெறும். நான் கொடுத்த வாக்கு நிச்சயமாக உனக்கு நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எந்த சூழ்நிலையிலும் நான் கூறியபடி அனைத்தையும் என்னால் மாற்றி காட்ட முடியும். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் குழப்புகிறாய்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு, அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய்.
உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சாய் அப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. உன் கஷ்டமான சூழ்நிலையில் பக்குவமே இல்லாத உன் மனது எடுக்கும் முடிவுகளால் தான் வாழ்க்கையில் நீ இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி கொண்டிருக்கிறாய், கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது. நிச்சயமாக அந்த முடிவை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் என் திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும். நாளை உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே உனக்கு இருக்கும். உன் வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி அவரவர் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கஷ்டத்தையும் வேதனையையும் இன்பத்தையும் சரிவர அனுபவித்தே ஆக வேண்டும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. கண்மணியே, நீயும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை உனக்காக மற்றவர்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்காக நீயும்
உனது வாழ்க்கையை தியாகம் செய்யவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமோ இன்பமோ துன்பமோ தோல்வியோ வெற்றியோ எதுவாயிருந்தாலும் வாழ்க்கையை உன் காலம் முடியும் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். குழந்தையே, நீ இன்று என்ன நிலையில் இருக்கிறாயோ அந்நிலையை உனக்கு அளித்தது உனது எண்ணங்கள்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கவே கூடாது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே.